ஹலோ கைஸ், பிகாம் படிச்சுட்டு பிஏ இங்கிலீஷ் முடிச்சுட்டு இல்லைனா ஒரு டிப்ளமோ வச்சுட்டு ஐயோ நம்மளால ஐடி லைஃப் பக்கமே போக முடியாது அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு டேரக்டா சாஃப்ட்வேர் கம்பெனிக்குள்ள ஒர்க் பண்ணும்போது நமக்கு இந்த சான்ஸ் இல்லையே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஸ்டாப். இந்த வீடியோ உங்களுக்கு தான். இது 2025 கைஸ். உங்க காலேஜ் டிகிரியை விட உங்க ஸ்கில்ஸுக்கு தான் இங்க வேல்யூ அதிகம். இந்த வீடியோல டிகிரியே இல்லாம ஜீரோல இருந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகிறதுக்கு தேவையான எக்ஸாக்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் பிளான சொல்ல போறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்க ஃபியூச்சரை மாத்த போற வீடியோவா கூட இது இருக்கலாம். ஃபர்ஸ்ட் திங், உங்க மைண்ட் செட்டை மாத்தணும் அப்படின்னு நிறைய பேர் திங்க் பண்றீங்க. ஆனா வந்து என்னோட டிகிரியே இல்லாம ஹச்ஆர் வந்து என்னோட ரெஸ்யூம் எப்படி பாப்பாரு அப்படின்னா, அதெல்லாம் அந்த காலம். திங்க் லைக் திஸ். ஃபர்ஸ்ட்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தியேட்டருக்கு போய் டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் மூவி பார்க்க போவோம். கரெக்டா? பட் இப்போ என்னாச்சு, ஸோ நம்ம கிட்ட ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு. லைக் நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஓடிடிஸ் இருக்கு. ஸோ கண்டென்ட் நல்லா இருந்தது அப்படின்னா நம்ம எங்க இருந்து வேணாலும் அந்த படத்தை பார்க்கலாம். ஸோ இங்க வந்து கண்டென்ட் உங்களோட ஸ்கில்ஸ் மாதிரி கம்பெனிஸ்க்கு டிக்கெட் தேவையில்லை. ஸோ நல்ல ஒரு கண்டென்ட் லைக் நல்ல ஒரு மூவி தான் தேவை. ஸோ இன் 2025 ஸ்டார்ட் அப்ல இருந்து பெரிய எம்என்சி வரைக்கும் உங்களோட கிட் ப்ரொஃபைல் எங்க அப்படின்னு தான் கேட்குறாங்களே தவிர்த்து உங்களோட அட்டெண்டன்ஸ் பெர்சன்டேஜ் என்ன அப்படின்னு யாரும் கேட்கறதில்ல. ஸோ நான் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட், நான் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு இது செட் ஆகுமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்றதுன்னு எடுத்துங்க. ஓகே கைஸ், மைண்ட் செட் ரெடியா? இப்போ ஃபவுண்டேஷன். ஸோ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற சப்ஜெக்ட்டை நம்ம எப்படி ப்ரோ கவர் பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சூஸ் பண்ணுங்க. பைதான் ஆர் ஜாவாஸ்கிரிப்ட் ஏதோ ஒன்று கிளியரா எடுத்துட்டு 2 மாசம் ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. வேரியபிள்ஸ், லூப், ஃபங்க்ஷன் இந்த மாதிரியான எல்லா கான்செப்ட்டுமே கிளியரா புரிஞ்சுக்கோங்க. ப்ரோ எப்படி ப்ரோ ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது அப்படின்னா, அதுக்கான சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ரோட் மேப் அப்படின்னு ஒரு வீடியோவே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்ஸ்லையும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எங்க ஸ்டார்ட் பண்றது அண்ட் நீங்க வந்து எப்படி ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்குள்ள பிளேஸ் ஆகலாம் அப்படிங்கிற டீடைல் வீடியோ இருக்கும். சோ நெக்ஸ்ட் திங், ரொம்ப முக்கியமானது டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம். சோ ஐயோ பெரிய கான்செப்ட் அப்படின்னு நிறைய பேர் பயப்படலாம். இது இங்கிலீஷ் கிராமர் மாதிரி தான். கிராமர் தெரியாம இங்கிலீஷ்ல பேச முடியும், ஆனா ப்ரொஃபஷனலா எழுத முடியுமானா டெஃபினெட்லி நாட். கரெக்டா? அதே மாதிரி தான் டிஎஸ்ஏ தெரியாம கோட் பண்ண முடியும், ஆனா கம்பெனிஸ் லெவலுக்கு எஃபிஷியன்ட்டா கோட் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. சோ யூடியூப்ல நிறைய ஃப்ரீ தமிழ் வீடியோஸ் இருக்குது. சோ டெய்லி 1 hour ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா டிஎஸ்ஏவை ஈஸியா கத்துக்கலாம். டிகிரி சர்டிபிகேட்டுக்கு பதிலா நீங்க ஹச்ஆர் கிட்ட காட்ட போற வெப்பன் என்ன அப்படின்னா உங்க போர்ட்ஃபோலியோ. சோ கால்குலேட்டர், டு டு லிஸ்ட் இதெல்லாமே வந்து பிராக்டிஸ்க்கு ஓகே. ஆனா உங்க போர்ட்ஃபோலியோல ஒரு ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ற மாதிரியான 2 or 3 சாலிட் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு உங்க ஊர் குமரகிரியில இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஷாப்ல சிம்பிள் பில்டிங் அப்ளிகேஷன் மாதிரி, இல்லனா உங்க ஏரியால இருக்கக்கூடிய வாட்டர் டைமிங், அந்த டைமிங்கை ட்ராக்கர் பண்ற மாதிரியான ஒரு அப்ளிகேஷன். சோ இதெல்லாம் பார்க்கும்போது ஹச்ஆருக்கு சோ பரவாயில்ல, இவன் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கான நிறைய அப்ளிகேஷன்ஸை பில்ட் பண்ணி கொடுத்துருக்கான் அப்படின்னு தோணும். அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே டைரக்டா உங்க கிட்ல நீங்க அப்லோட் பண்ணுங்க. ஃப்ரம் டுடே யுவர் கிட் ப்ரொஃபைல் இஸ் யுவர் ஆன்லைன் டிகிரி. சோ அதை கிளீனா ப்ரொஃபஷனலா வச்சுக்கோங்க. டிகிரி இருக்கிறவங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ அப்படின்னு ஒரு ஃப்ரண்ட் டோர் இருக்கு. நமக்கு வி யூஸ் த சைட் டோர். அதுதான் நெட்வொர்க்கிங் அண்ட் ஸ்மார்ட் அப்ளைங். ஃபர்ஸ்ட் உங்க லிங்க்டின் ப்ரொஃபைலை தெளிவா வச்சுக்கோங்க. டெய்லி உங்க லேர்னிங்ஸ் பத்தி சின்ன சின்ன போஸ்ட் போடுங்க. நீங்க பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸை ஒரு டெமோ வீடியோவா எடுத்து அப்லோட் பண்ணலாம். டெக் கம்பெனிஸ்ல ஜாயின் பண்ணி கொஸ்டின்ஸ் கேளுங்க, தெரிஞ்சா ஆன்சர் சொல்லுங்க. செகண்ட் திங், எல்லா பெரிய எம்என்சிக்கு மட்டும் அப்ளை பண்ணாதீங்க. பெரிய கூட்டத்துல காணாம போயிடுவோம். இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்கில்ஸ்க்கு மதிப்பு கொடுக்கிற ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் மிட் சைஸ் கம்பெனிஸை டார்கெட் பண்ணுங்க. அங்க உங்க போர்ட்ஃபோலியோக்கு தான் வேல்யூ அதிகம். ஒன்ஸ் நீங்க 1 or 2 year எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் எந்த கம்பெனியா இருந்தாலும் உங்களை ரெட் கார்பெட் போட்டு வெல்கம் பண்ணுவாங்க. சோ கைஸ், இந்த 2025ல உங்க பிகாம் டிகிரியோ பிஏ சர்டிபிகேட்டோ ஒரு பிளாக்கா இருக்க போறது இல்ல. அது ஜஸ்ட் அ பேப்பர் தான். உங்க ஸ்கில்ஸ், உங்க போர்ட்ஃபோலியோ அண்ட் உங்க பேஷன் தான் உங்களோட ரியல் டிகிரி. நீங்க என்ன பேக்ரவுண்ட் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. லைக் பிகாம், பிஎஸ்சி, டிப்ளமோ இந்த மாதிரி. லெட்ஸ் பில்ட் அ கம்யூனிட்டி ஆஃப் கேம்பைன்ஸ் ரைட் ஹியர். நம்ம எல்லாரும் சேர்ந்து ப்ரூவ் பண்ணுவோம். லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி ட்ரீம் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லெட்ஸ் see in the next video guys. Bye.